Welcome to part 16 of Equilibrium. நாம் இந்த வீடியோவில் ரிலேஷன் பிட்வீன் KA அண்ட் KB அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். KA அப்படிங்கிறது அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் KB அப்படிங்கிறது அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேஸ் அப்படிங்கிறது தான். ஆஸ் பர் லவ்ரி-பிரான்ஸ்டட் தியரி, ஒரு ஆசிட் அப்படிங்கிறது புரோட்டான் டோனராக இருந்தால் அதை நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே புரோட்டான் அக்செப்டராக இருந்ததுன்னா அதை பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஆசிட் புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பீஷியஸை தான் நம்ம கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிடுக்கும் கான்ஜுகேட் பேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிடில் ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்கும். அதுவே கான்ஜுகேட் பேஸ், அதோட கான்ஜுகேட் பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டான் கம்மியாக இருக்கும். ஏன்னா லவ்ரி-பிரான்ஸ்டட் ஆசிடில் ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஸ்பீஷஸ் தான் கான்ஜுகேட் பேஸ் அப்படிங்கிறதால அதில் ஒரு புரோட்டான் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேரை பற்றி நம்ம படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அமோனியம் அண்ட் அமோனியா. அமோனியம் அப்படிங்கிறது NH4 1+ அப்படிங்கிறது தான் அமோனியம். அண்ட் அமோனியா அப்படிங்கிறது NH3 அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லலாம். இதில் எது ஆசிட் அப்படின்றது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. NH4 1+ தான் ஆசிடாக இருக்க முடியும். ஏன்னா அதுதான் ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால அதுதான் ஆசிட். அந்த புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஸ்பீஷியஸ் அமோனியா இல்லையா, அதுதான் இந்த இடத்துல கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அமோனியம் அயானையும் அமோனியாவையும் நம்ம செப்பரேட்டாக ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அமோனியம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அமோனியா ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயான் தான் நமக்கு கிடைக்கும். இதோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, it is the ratio of the concentration of the products divided by concentration of the reactants இல்லையா. So molar concentration of H3O plus into molar concentration of ammonia divided by molar concentration of ammonium ion into molar concentration of water அப்படின்னு எழுதணும். ஆனால் டினாமினேட்டரில் molar concentration of water நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா வாட்டர் பியூர் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ KA which is equal to molar concentration of hydronium ion into molar concentration of ammonia divided by molar concentration of ammonium ion அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5.6 into 10 to the power minus 10 அப்படிங்கிறது தான். அதுவே நம்ம இப்போ இந்த கான்ஜுகேட் பேஸ் இதை செப்பரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது அமோனியா ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் to form ammonium ion and OH minus ion அப்படிங்கிறது தான் ரியாக்ஷன். இந்த இடத்துல அமோனியா ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால, எதுலேருந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்லேருந்து அக்செப்ட் பண்ணுறதுனால இதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே H2O இந்த இடத்துல புரோட்டானை டொனேட் பண்ணுறதுனால இதை நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷனோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லைனா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் KB அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியம் அயான் இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்லேயும் நம்ம வாட்டர் கான்சன்ட்ரேஷனை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா வாட்டர் பியூர் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் நம்ம வாட்டரை இக்னோர் பண்ணிடுறோம். இதோட வேல்யூ KB வேல்யூ பார்த்தோம்னா 1.8 into 10 to the power -5 அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற அமோனியம் அயான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அமோனியம் அயானும் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அமோனியம் அயானையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற அமோனியா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த அமோனியாவையும் செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அமோனியாவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட்
ஈக்குவேஷனில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூலையும் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூலையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற H3O ப்ளஸ் அயானையும் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற OH மைனஸ் அயானையும் ஆட் பண்ணால் நமக்கு H3O ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்ட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ஸோ த ஓவரால் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், அதாவது நெட் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2H2O gives us H3O plus plus OH minus அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் வந்து புரோட்டானை டொனேட் பண்ணுது, அனதர் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதுனால வாட்டரை நம்ம கூட ஆம்ஃபோட்டரிக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது செகண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KW அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, இது என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரை நம்ம திரும்ப இக்னோர் பண்ணிடுறோம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனில். ஏன்னா வாட்டர் வந்து பியூர் லிக்விட் அப்படிங்கிறதால இந்த வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது என்ன அப்படின்னா அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இல்லையா. ஸோ 1.0 இன்ட்டு 10⁻⁴ m அப்படிங்கிறது தான். இப்போ இந்த KAக்கும் KBக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம KA இன்ட்டு KB அப்படின்ட்டு நம்ம எழுதி பார்க்கும்போதோ ஃபஸ்ட்டு KAவோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம். அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH4 ப்ளஸ் அப்படிங்கிறது எழுதுகிறோம். இன்ட்டு KBயோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை இப்போ எழுதுகிறோம். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH4 1 ப்ளஸ் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு எழுதும்போது நம்ம காமன் டேர்ம்ஸ் வந்து இந்த நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் கேன்சல் பண்ணால் அட் லாஸ்ட் நமக்கு கிடைக்கிறது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம KAவையும் KBயையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அப்போ அதோட வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ KA அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ 5.6 இன்ட்டு 10⁻⁻10 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். அதுக்கப்புறம் KB அதையும் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ KA இன்ட்டு KB வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 இன்ட்டு 10⁻⁻5 அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அட்லாஸ்ட் நமக்கு கிடைக்கிறது 1.0 இன்ட்டு 10⁻⁻14 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. இது அட்லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து KW அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சா, அது என்ன அப்படின்னா KA இன்ட்டு KB which is equal to KW அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இங்கே நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த நெட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2-3 ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த நெட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து 2-3 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த 2-3 ஈக்குவேஷனில் கிடைச்ச ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ K net which is equal to K1 into K2 into K3 அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு நம்ம இதை சொல்லும்போதோ இந்த இடத்துல K1 K2 அப்படின்னு யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல KA இன்ட்டு KB அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ KA இன்ட்டு KB which is equal to KW அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சது. இந்த இடத்துல KW வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 1.0 இன்ட்டு 10⁻⁴ வேல்யூ தான், அதுவும் 298 கெல்வினில். ஸோ நமக்கு KAவோட வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் KB வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி KB வேல்யூ தெரிஞ்சுது
அப்படின்னா நம்மளால் கேஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம். கேஏ விச் இஸ் ஈக்குவல் டு கேடபிள்யூ பை கேபி அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா கேஏவும் கேபியும் பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தது அப்படின்னா அதோட கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக்காக இருக்கும். அதுவே வீக் ஆசிடாக இருந்தது அப்படின்னா அதோட கான்ஜுகேட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் கேடபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு கேஏ இன்டு கேபி அப்படிங்கிறது பேஸ் டிசோசியேஷன் யூக்லிபிரியம் யூஸ் பண்ணி கூட நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ் டிசோசியேஷன் யூக்லிபிரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி அண்ட் பிஹெச் பிளஸ் நம்ம பேஸ் அண்ட் கான்ஜுகேட் ஆசிட் பேர் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேஸும் கான்ஜுகேட் ஆசிட் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெச் பிளஸ் அயானால தான் டிஃபர் ஆகிருக்கும். ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ஹெச் பிளஸ் அயான் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பேஸில் வந்து இந்த ஹெச் பிளஸ் அயான் இருக்காது. கான்ஜுகேட் ஆசிட்ல வந்து இந்த ஹெச் பிளஸ் அயான் இருக்கும். ஏன்னா இந்த பேஸ் வந்து இந்த ஹெச் பிளஸ் அயானை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சது தான் கான்ஜுகேட் ஆசிட் அப்படிங்கிறதால இந்த இடத்துல கான்ஜுகேட் ஆசிடுக்கு ஒரு ஹெச் பிளஸ் அயான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுவே பேஸ்க்கு வந்து இந்த ஹெச் பிளஸ் அயான் இருக்காது. இப்போ நம்ம இந்த பேஸ் லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸுக்கும் கான்ஜுகேட் ஆசிடுக்கும் இந்த தனித்தனி சிஸ்டமில் நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸ் வித் வாட்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா base with water gives us BH plus plus OH minus அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல பேஸ் வந்து வாட்டர்லேருந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கும். வாட்டர் வந்து புரோட்டான் டோனராக இருக்கிறதுனால லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிடாக இருக்கும். அதுவே பேஸ் வந்து லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸாக இருக்கும். இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தோம்னா KB which is equal to molar concentration of BH plus into molar concentration of OH minus divided by molar concentration of B அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்து நம்ம கான்ஜுகேட் ஆசிடுக்கான ஈக்குவேஷனை பார்க்கலாம். BH plus plus water gives us B plus H3O plus அப்படிங்கிறது தான். இதில் வந்து BH plus டொனேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம அதை வந்து ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுனால ஹெச் ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ணுறதுனால இதை நம்ம வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டாக கேஏ அதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ் டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BH ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். இந்த இடத்துலையும் நம்ம வாட்டரை இக்னோர் பண்ணிடுறோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கேபி எக்ஸ்பிரஷனில் நம்ம நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நம்ம ஹெச் ப்ளஸ் அயானால் மல்டிப்ளை பண்ணுறோம். எப்போவுமே ஒரு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம சேம் நம்பரால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷனால் மல்டிப்ளை பண்ணும்போது கேபியோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம லைட்டாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு OH மைனஸ் அயான் அண்ட் ஹெச் ப்ளஸ் அயான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா KW அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுவே மீதி இருக்கிற BH ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இன்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா KAவோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம இதை வந்து 1/KA அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ KB which is equal to left hand side KB இருக்கு இல்லையா. ஸோ KB which is equal to இந்த OH minus and H plus அயானுக்கு பதிலாக நம்ம KW அப்படின்னு ஏற்கனவே போட்டாச்சு. அப்புறம் இந்த மீதி இருக்கிற இந்த டேர்மை வந்து நம்ம ஆல்ரெடி ரெசிப்ரோக்கல் ஆஃப் KA அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதாவது 1/KA அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா KW டிவைடட் பை KA அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது KA இன்ட்டு KB which is equal to KW அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் நெட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் ஆசிட் அண்ட் பேஸ் டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் யூஸ் பண்ணி நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் A அண்ட் ஈக்லிபிரியம்
கான்ஸ்டன்ட் B, அதாவது அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேஸுக்குமான ரிலேஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. இந்த Ka into Kb which is equal to Kw அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம ரெண்டு சைடும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ் லாகரிதம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் லாக் Ka minus log Kb which is equal to minus log Kw அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம இந்த மைனஸ் log K அப்படிங்கிறத நம்ம Pk அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மைனஸ் லாக் Kaக்கு பதிலாக நம்ம Pka அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி மைனஸ் லாக் Kbக்கு பதிலாக ப்ளஸ் Pkb அப்படின்னு எழுதுகிறோம். which is equal to மைனஸ் லாக் Kwக்கு பதிலாக Pkw அப்படின்னு எழுதலாம். அந்த Kw வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 into 10 to the power minus 14 அப்படிங்கிறதால இந்த வேல்யூக்கும் நம்ம நெகட்டிவ் லாகரிதம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 14 அப்படிங்கிறது தான். ஸோ Pka plus Pkb which is equal to Pkw which is equal to 14 at 298 Kelvin அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம் ரிலேஷன் பிட்வீன் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.